இக்காணொளியில் நாம் காணவிருப்பது கடவுள் வாழ்த்தில் உள்ள 10 திருக்குறள். இறைவனது பண்புகள், வழிபாடு, பயன் முதலியவற்றை கூறுதல். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. அகர என்றால் என்னும் எழுத்தில் தொடங்கும் அகர வரிசை. முதலை என்பது முதலாக உடையது. எழுத்து என்றால் எழுதப்படுவது. எல்லாம் என்பது அனைத்தும். ஆதி என்றால் முதல், மூலம், பழமை, முற்பட்டுள்ள. பகவன் என்றால் கடவுள். முதற்றே என்றால் முதலாக உடையது. உலகு என்றால் உலகம். எழுத்துக்கள் எல்லாம் அகரம் என்ற எழுத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன. அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கின்றது. கற்றதனால் ஆய பயனுன்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரெனின். கற்றதனால் கல்வி பெற்றதனால் ஆகிய உண்டான பயன் நன்மை என்னவோ கொள் அசை வாள் அறிவன் தூய்மையாகிய அறிவுடையவன் அல்லது முற்றறிவு உடையன். நல் என்பது நல்ல. தாள் என்பது இறைவனுடைய திருவடியை குறிக்கக்கூடிய சொல். அடி. தொழார் வழிபட மாட்டார், வணங்காதவர். எனின் என்றால் தூய அறிவு வடிவாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பாரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர்மிசை மலரின் கண். ஏகினான் நடந்தவன், சென்றவன், சென்றமர்ந்தவன், பரந்துள்ளவன், உலவ விடுபவர், விளங்குபவன், எழுந்தருளினவன், வீற்றிருந்தவன். மான் என்றால் சிறப்பான. அடி சேர்ந்தார் திருவடியை இடைவிடாது நினைத்தவர். இறைவனின் திருவடியை இடைவிடாது நினைத்தவர். நிலமிசை என்றால் நில உலகின் கண். நீடு என்றால் நெடிது. வாழ்வார் என்றால் நிலை பெற்றிருப்பார். அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை இடைவிடாது நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுதல் என்றால் விரும்புதல். வேண்டாமை என்றால் வெறுத்தல். இலான் என்றால் இல்லாதவன். அடி என்றால் தாள். இறைவனின் திருவடியை குறிக்கும் சொல். சேர்ந்தார்க்கு இடைவிடாது நினைத்தவர்க்கு அல்லது அடைந்தவர்க்கு. யாண்டும் எக்காலத்தும் அல்லது எவ்விடத்தும். இடும்பை என்றால் துன்பம். இல என்பது இல்லை அல்லது உள்ளவாக. விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் என்றால் அறியாமை அல்லது மயக்கம். சேர் கலந்த. இரு என்றால் இரண்டு. வினையும் என்றால் வினைகளும். சேரா என்றால் நெருங்காத. இறைவன் என்றால் கடவுள். பொருள் என்றால் மெய்ப்பொருள். சேர் என்பது சேர்ந்த. புகழ் என்றால் புகழ் அல்லது பெருமை. புரிந்தார் என்றால் சொல்வார். மாட்டு என்றால் இடத்து. கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவரிடம் அறியாமையில் விளையும் இருவகை வினையும், அதாவது நல்வினை தீவினை சேர்வதில்லை. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறி என்றால் ஐம்பொறி. மெய், வாய், கண், மூக்கு, செவி. வாயில் என்றால் வழி. ஐந்து என்றால் இங்கு ஊறு, சுவை, ஒளி, நாற்றம், ஓசை ஆகிய 5 புலன்களையும் குறிக்கும். அவித்தான் என்றால் பண்படுத்தியவன், பக்குவப்படுத்தியவன், அறுத்தவன், அழித்தவன் என்பது பொருளாகும். பொய் என்றால் மெய் அல்லாதது. தீர் என்றால் நீங்கிய. ஒழுக்க நெறி என்றால் ஒழுக்க முறை. நின்றார் என்றால் வலுவாது அல்லது நின்றவர். நீடு என்றால் நெடிது. வாழ்வார் நன்கு வாழ்வார் அல்லது நிலை பெற்றிருப்பவர். ஐம்பொறி வாயிலாக பிறக்கும் வேட்டைகளை அவித்த அல்லது பக்குவப்படுத்தியவர். இறைவனுடைய பொய்யற்ற ஒழுக்க நெறியில் நின்றவர். நிலை பெற்ற நல்வாழ்க்கை வாழ்வார். தனக்கு உவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு என்றால் தனக்கு. உவமை என்றால் ஒப்பு. இல்லாதான் என்றால் இல்லாதவனது. தாள் சேர்ந்தார்க்கு என்றால் அடி அடைந்தவர்க்கு அல்லது அடியை இடைவிடாது நினைத்தவர்க்கு. அல்லால் என்றால் அன்றி. மனக்கவலை மனதின் கண்ணிகளும் துன்பம். மாற்றல் என்றால் மாற்றுதல் அல்லது நீங்குதல். அரிது என்றால் அருமையானது அல்லது கடினம். தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு மனக்கவலையை மாற்ற முடியாது. அற ஆழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிற ஆழி நீந்தல் அரிது. அற என்றால் அறமாகிய. ஆழி என்றால் கடல், சக்கரம், சுனாமி, பெருவெள்ளம், படைக்கலம். அந்தணன் என்றால் கடவுள் அல்லது அந்தன்மை கொண்டவன், அதாவது மிக குளிர்ச்சி பொருந்தியவன். தாள் என்றால் அடி. இறைவனின் திருவடியை குறிக்கும் சொல்.
சேர்ந்தார்க்கு இடைவிடாது நினைத்தவர்க்கு அல்லால் என்றால் அன்றி, பிற என்றால் பிறவாகிய, ஆழி என்றால் கடல், நீந்தல் என்றால் நீந்தல் அல்லது நீந்திக் கடத்தல், அரிது என்றால் உண்டாகாது அல்லது கடினம். அறக்கடலாக விளங்கும் கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு அல்லாமல் மற்றவர் பொருளும் இன்பமும் ஆகிய மற்ற கடல்களை கடக்க முடியாது. கோளில் புரியில் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்காத் தலை. கோளில் என்றால் கொள்ளுதல் இல்லாத, இங்கு ஊறு, சுவை, ஒளி, மனம், ஓசை என்ற புலன்களை கொள்ளுதல் இயலாத என்பதை குறிக்கும். கொள்கை இல்லாத அல்லது குறிக்கோளற்ற. புரியின் என்றால் பொறி போல, அதாவது ஐம்பொறி, மெய், வாய், கண், மூக்கு, செவி. குணமிலவே என்றால் குணமில்லையே அல்லது பயனில்லையே. என் குணத்தான் என்றால் எண்ணப்பட்ட குணங்களை உடையவன். தாளை என்றால் அடியை. தாளை என்றால் இறைவனின் திருவடியை குறிக்கும் சொல். வணங்கா தலை என்றால் வணங்காத தலைகள், கேட்காத செவி, பார்க்காத கண் முதலியன போல எண்ணற்ற குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி என்றால் பிறப்பு, இங்கு வாழ்க்கை என்ற பொருளில் ஆளப்பட்டது. பெரும் என்றால் பெரியதாகிய, கடல் என்றால் கடல். நீந்துவர் என்றால் நீந்துவார்கள். நீந்தார் என்றால் நீந்த மாட்டார், இங்கு கடக்க மாட்டாதவர் என்ற பொருள் தரும். இறைவன் அடி சேராதார் என்றால் இறைவனின் திருவடிகளை சேராதவர், இங்கு கடவுளை இடைவிடாது நினையாதவர் என பொருள்படும். இங்கு அடி என்பது இறைவனின் திருவடியை குறிக்கும் சொல். இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெருங்கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது.